2 நாளாகமம் 32வது அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்கள். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கிலிருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லி இருக்கிறது, Hezekiah was succeeded in all his works. Hezekiah was prospered in all his works. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இன்றைக்கு இந்த ஃப்ரேஸை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டு, இந்த வாக்கியத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது, நான் செய்ததும் வாய்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த எசேக்கியா யார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் எசேக்கியா அப்படின்னாலே ஒன்று டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். அது என்னன்னா, வியாதி படுக்கையில் எசேக்கியா ராஜா இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ இந்த பெட்லையே இருந்து அப்படி என்ன செஞ்சிருவ, மரித்து போய் விடுவேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அப்படி போகும்போது எசேக்கியா ராஜா என்ன செய்தாராம், உடனே எழும்பி மனம் கசந்து அழுது, ஆண்டவரே எனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டித்தாங்கன்னு கேட்குறாரு. அப்படி ஜெபித்த போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனை வாசலை விட்டு வெளியே போறதுக்கு முன்பதாகவே மீண்டும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி, நீ போய் எசேக்கியாவின் இடத்துல திருப்பி சொல்லு, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், 15 ஆண்டுகளை உனக்கு என்ன செய்யறாராம், உன் ஆயுஷ் நாட்களில் கூட்டி தருகிறார் அப்படிங்கிறத சொல்லுன்னு சொன்னார். அதுபோல் நடந்தது. இது நம்ம எல்லாருக்கும் உடனே என்ன செய்யும், ஞாபகத்துக்கு வரும். இன்னும் இந்த எசேக்கியாவை குறித்து, எசேக்கியா ராஜாவை குறித்து இருக்கிறதான சில தகவல்களை உங்களுக்கு சொல்லி அதன் பிற்பாடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். எசேக்கியா ராஜா யூதா ராஜாக்களுடைய வரிசையில 13வது ராஜா. He was the 13th king of Judah. 13வது ராஜா. இஸ்ரேல் தேசம் தெற்கத்திய ராஜ்யம், வடக்கத்திய ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், வட ராஜ்யம் என்று இந்த இஸ்ரவேல் தேசம் பிரிந்த போது அங்க இஸ்ரேல் என்று ஒரு தேசமும் யூதா என்று இன்னொரு தேசமும் என்ன செய்தது, உருவானது. இப்படி உருவான இந்த 2 தேசங்கள்ல வரிசையாக பல ராஜாக்கள் வந்து போறாங்க. அப்படி யூதாவை ஆண்டதான ராஜாக்கள் பலர் வந்தனர். அதுல 13வது ராஜாவாக வந்தவர் தான் இந்த எசேக்கியா ராஜா. இதுக்கு முன்னாடி வந்த எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரியான ராஜாக்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாங்க, தேவன் விரும்புகிற மாதிரி நடக்கலை, இப்படி பலவிதமான காரியங்களை செய்து வந்ததான ராஜாக்கள். ஆனா இந்த யூதா ராஜாக்களிலே எசேக்கியா ராஜா மிகுந்த நீதிமானாய் உண்மையுள்ளவனாய் வாழ்ந்ததான ராஜா. எசேக்கியா ராஜாவினுடைய அப்பா ஆகாஸ் என்று சொல்லப்படுகிற ராஜா கூட நீதிமான என்ன செய்யல, இருக்கல. அவரு கூட பரிசுத்தமாய் வாழவில்லை. ஆனா அவருடைய பிள்ளை ஆகாசுடைய பிள்ளையாகிய எசேக்கியா ராஜா நீதிமானாய் கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்ந்தார் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய 25வது வயதுல ராஜாவாக முடிசூட்டப்பட்டார். எத்தனாவது வயசுல? 25வது வயசுல. அடுத்து 29 ஆண்டுகள் யூதாவை அவர் ஆண்டார். 25 வயசுல ஆட்சிக்கு வந்து 29 வருடம் யூதாவை அவர்
ஆட்சி செய்திருக்கிறார். இவருடைய செய்த சாதனைகளில் சிறப்பான சாதனையாக நம்ம வாசித்ததான வேத பகுதியில் ஒன்றை நம்மால் பார்க்க முடிந்தது. அது என்ன அப்படின்னா, 30வது வசனம் சொல்லுது, 2 நாளாகமோ 32:30 இப்படியாக சொல்லுகிறது, இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். அதாவது எருசலேம், தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிற எருசலேமுக்கு வாட்டர் சோர்ஸ், தண்ணி வேணும். அந்த எருசலேமில் இருக்கிறதான ஜனங்கள் நல்ல செழிப்பா செல்வத்தோடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தண்ணி வேணும். இப்போ அதற்கு இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாருனா, கியோன் அப்படிங்கிறதான ஒரு ஆற்றுல ஒரு பெரிய டேம் கட்டுறார். ஒரு டேம் கட்டி சுற்று வட்டாரங்கள்லேருந்து வருகிறதான எல்லா தண்ணீரும் அந்த கியோ நாட்டில் வந்து சேர்ந்து வீணாய் போகாதபடிக்கு அங்கே ஒரு அணையை கட்டி, அந்த அணையில் இருந்து ஒரு மிகப்பெரிய டனல், அதாவது சுரங்க பாதையாக அமைக்கப்படுகிறதான நீர்வழி, அதை உருவாக்கி நேராக அது எங்கே வந்து விழுமா, எருசலேமில் வந்து அங்கே இருக்கிறதான மக்களுக்கு அது ஒரு குடிநீர் பாசனமாக, அவங்களுடைய விவசாயத்திற்கு தேவையான பாசனமாக அது போய் சேரும். இன்றும் இஸ்ரேல் நாட்டுக்கு போனால் எசேக்கியாவின் சுரங்கம் என்று அழைக்கப்படுகிறதான இந்த சுரங்கம், இந்த டனல் இன்றும் இருக்கிறது. இந்த சுரங்கத்துக்குள்ளே தான் அப்படி ஒரு நீர்வழி சாலை என்ன செய்தான் இருக்குதான். இன்றைக்கும் இஸ்ரேல் தேசம் விவசாயத்தில் சிறந்து விளங்குது. இன்றைக்கும் இஸ்ரேலில் இருக்கிற விவசாயம் பயங்கர சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நீங்கள் சில இந்த வீடியோஸ்லாம் யூடியூப்பில் போய் பாருங்கள். இஸ்ரேலில் இருக்கிறதான ஜனங்கள் அந்த நம்ம ஊரில் இந்த வில்லேஜ் குக்கிங் அப்படின்லாம் போடுறாங்கல்ல, அது மாதிரி அங்கே இருக்கிறவங்க சமைக்கிற வீடியோக்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் தேசம் எவ்வளவு செழுமையாக இருக்குது. பச்சை பசேல் என்று அதனுடைய செழுமை எவ்வளவு அழகாக இருக்கிறது. அங்கே விளைகிறதான தானிய வகைகள் எவ்வளவு கொழுமை உள்ளதாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குங்கிறத நீங்கள் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி எசேக்கியா அன்னைக்கு செய்த அந்த காரியம். இது எசேக்கியா ராஜாவினுடைய ஒரு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. இதை செய்ததுக்கு பிற்பாடு தான் இங்க வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அப்ப இன்னைக்கும் செல்வ செழிப்பா இஸ்ரேல் தேசம் இருப்பதற்கு காரணம், அன்றைக்கு எசேக்கியா செய்த எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்தபடியினால் அது இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நம்ம செய்யறது வாய்க்கும். அல்லேலூயா. நம்ம ஏறெடுக்கிற காரியங்கள் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். நம்முடைய முயற்சிகள் வாய்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்றால், எசேக்கியா ராஜா அவரிடத்துல காணப்பட்டதான சில நன்மையான காரியங்கள் உண்டு. அது நம்ம வாழ்க்கையில் இருந்தா கர்த்தர் நாம செய்கிறதையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அப்ப எசேக்கியாவுக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தாரே. ஏன்? ஒரு 4 நன்மையான காரியங்கள் எசேக்கியாவின் இடத்துல இருந்தது. அது நம்மிடத்துல இருந்தா நமக்கும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். முதல்ல வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்கள். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின்
தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்க. அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். The first thing, முதல் காரியம், ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணினான். எசேக்கியா cleansed the sanctuary. கர்த்தருடைய பரிசுத்தமான ஆலயம் இப்ப எப்படி இருக்குன்னா அசுத்தமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த எசேக்கியாவினுடைய அப்பாவைய ஆகாசு கூட, அந்த ஆகாசு ராஜா கூட அசுத்தத்தை அனுமதிச்சிட்டான். ஆலயத்தில் பரிசுத்தத்தை பார்க்க முடியல. ஆனால் இப்போ எசேக்கியா ராஜாவானதுக்கு பிற்பாடு எசேக்கியாவினுடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அது என்னன்னா ஹோலினஸ், பரிசுத்தம். பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலயம் அது பரிசுத்தமுடையதாக இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணணும். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள அசுத்தமானது இருக்கக்கூடாது என்கிற வைராக்கியம். அதனால தாங்க எசேக்கியா ராஜா செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் எசேக்கியாவுக்கு வாய்க்க செய்தார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னா பரிசுத்தம். ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம், பரிசுத்தமுள்ள வாழ்க்கைய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில இருக்கிறதான அசுத்தமானவைகளை வெளியே எடுத்து போட்டு பரிசுத்தம் பண்ணி கொண்டால் கர்த்தர் நம்ம செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என்கிட்டலாம் எந்த பாவமும் இல்லை, நான்லாம் என்ன பாவின்னுலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒருவராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா வேதமே சொல்லுது, நல்லார் ஒருவரும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த கான்செப்டே மாத்திட்டாங்க. இதை மாத்தி, இதை உருட்டி, இதை புரட்டி பாவம் செய்யறதுக்கு மக்களுக்கு லைசன்ஸை வாங்கி கொடுத்துட்டாங்க. நீ என்ன வேணாலும் செய், நீ குடிக்கலாம், நீ பீடி பிடிக்கலாம், நீ சினிமா தியேட்டருக்கு போகலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆண்டவர் உன்னை என்ன செஞ்சிருவாராம்? மன்னிச்சிருவாராம். என்னது இது? லைசன்ஸ். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இப்படி தவறுதலான உபதேசத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நோ, அப்படி அல்ல. உன்னை நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ பரிசுத்தமா வாழ்ந்தனா, நீ பரிசுத்தமா இருந்தனா, நீ செய்கிற எல்லாம் வாய்க்கும், வாய்க்கும். ரெண்டாவது, 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலோ கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். இதே மாதிரி இன்னும் அநேக இடங்கள்ல எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறத வேதத்துல நம்மால பார்க்க முடியும். தனக்கு அந்த அந்த மரண படுக்கை நீங்க வேண்டும் என்று எசேக்கியா என்ன செஞ்சாரு? ஜெபித்தார். இங்கே வாசிச்சோம், ஜனங்களுக்காக எசேக்கியா ஜெபிக்கிறார். அப்புறம் தேசத்திற்காக எசேக்கியா ஜெபிக்கிறார். இப்படி அநேக இடங்கள்ல இந்த எசேக்கியா ராஜாவை வேதம் ஜெபிக்கிறவனாக காண்பித்து கொடுக்கிறது. அப்ப இதுல இருந்து ஒன்றை புரிந்து கொள்கிறோம், எசேக்கியா ராஜா செய்ததெல்லாம் வாய்த்தது. காரணம், எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறவர்களுக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தோமானால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார்.
Ezekiel was a man of prayer, so he was succeeded in what he has done. அவர் செய்த எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு சக்சஸ் இருந்தது. காரணம் அவர் ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். தேவ பிள்ளையே, நாம செய்யறதுல நமக்கு ஒரு சக்சஸ் இருக்கணும். நாம செய்கிற காரியத்தில் செழிப்பு உண்டாகணும். நம்ம கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொழில் ஆரம்பிக்கிறோம், அந்த தொழில் நல்லா இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் உயர்வு கிடைக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், எடுக்கிற முயற்சிகள் வாய்க்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சகோதரா, சகோதரி, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையாய் மாறட்டும். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பேரளவில் ஜெபிக்கிறவர்களாய் மாறி போனார்கள். பேருக்கு ஜெபம். அப்படி அல்ல, உண்மையாய் ஜெபிக்கிற உத்தமனை கர்த்தர் தேடுகிறார். உண்மையாய் ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு தான் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்போ இந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நம்ம ஜெபிக்க முற்படும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். மூன்றாவது, 2 நாளாகமம் 31 அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் வாசியுங்கள். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசமபாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேல் லேவியனாகிய கொனனியா தலைவனும் அவன் தம்பி ஆகிய சீமேயி இரண்டாவதுமாய் இருந்தான். இங்க அடுத்ததா நடந்தது என்னன்னா, எசேக்கியா வாஸ் a man of giving. எசேக்கியா ராஜா கொடுக்கிறவன். கர்த்தருக்கு என்று சொல்லி, கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்று சொல்லி கொடுக்கிறவனாய் இருந்தபடியினால் அவன் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க செய்தார். ஆலயத்தில் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் கொண்டு வந்து வைக்கும்படி கட்டளை கொடுத்து அவைகளை பண்டக சாலையில் வைத்த ஒரு ராஜா தான் இந்த எசேக்கியா ராஜா. அப்போ கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆலயத்தை நேசித்து கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். உங்களுடைய உழைப்புல வருகிறதான வருமானத்தில் தசம பாகங்களை கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். 2 நாளாகமம் 32, 7, 8. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது எசேக்கியா சொன்னதை பாருங்க. நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. இது எதை காண்பிக்கிறது? எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பினவன். A man who trusted God. கர்த்தரை முழுசா நம்பி வாழ்ந்த ஒரு ராஜா தான் அந்த எசேக்கியா ராஜா. தனக்கு இருக்கிற படைபலத்தை நம்பலை, தனக்கு இருக்கிறதான போர் சேவகர்களை நம்பலை, தனக்கு இருக்கிறதான ஆயுதங்களை நம்பலை, தனக்கு இருக்கிறதான செல்வாக்கை நம்பலை. ஒன்றை மாத்திரம் நம்பினான், அது கர்த்தரை மாத்திரம் நம்பினான். இன்னைக்கு நாம் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ வேண்டாம். நம்முடைய செல்வத்தை நம்பக்கூடாது. நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய படிப்பு, நம்முடைய உத்தியோகம், நம்முடைய தொழில், நம்முடைய
எதெல்லாம் நமக்கு பெரிதாய் தோன்றுகிறதோ அவைகளை அல்ல, கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும், கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் இயேசுவின் மீது இருக்க வேண்டும். இயேசுவாகிய திட அஸ்திவாரத்தின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து நம்முடைய காரியங்களை கட்டுவோமானால் கர்த்தர் அவைகளை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க நம்ப வேண்டியது யாரை தான்? கர்த்தரை தான். அவரைத்தான் நீங்க நம்பணும். வேற எதையும் நம்பாதீங்க. கர்த்தரை முழுவதுமாய் நம்பிக்கொள்ளுங்கள், முழுவதுமாய் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நீங்க செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். 4 காரியங்களை தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டுமானால், முதலாவது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். 2வது எசேக்கியாவை போல ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது எசேக்கியாவை போல கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 4வது எசேக்கியாவை போல கர்த்தரையே நம்பி வாழ வேண்டும்.